ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு சண்டே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:20 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு சின்ன ரைடு ஆலியார் வரைக்கும். ஆலியார் டேம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பொள்ளாச்சி தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. நம்ம இன்னைக்கு அங்கே தான் போயிட்டு இருக்கோம். சரி, சண்டே அன்னைக்கு ஒரு சின்ன ரைடு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு முன்னாடி போகிறது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஆதி காலத்து நண்பன். ரொம்ப நாளாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கோம். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், காலேஜில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்பவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அவன் பேர் இந்து பிரகாஷ். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரே பைக் தான். இன்ஃபேக்ட் எல்லாம் கலர்லேருந்து எல்லாமே ஒன்று தான். பட் அது BS6, இது BS4 ஹிமாலயன். இன்னைக்கு ஆடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆடியோல. கொஞ்சம் லாஸ்ட் வேல நீங்க இந்த விண்ட்ஷீல்டு இருந்திருக்காது. இந்த விண்ட்ஷீல்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்ட்ஷீல்டு இல்லாதனால கொஞ்சம் ரொம்பவே அந்த விண்டியா இருந்திருக்கும், அந்த ரொம்ப சவுண்டா இருந்திருக்கும் உங்களுக்கு, காத்தோட சவுண்டு. பட் இந்த வீடியோ கொஞ்சம் கம்மியாகும் நினைக்கிறேன். ஆப்வியஸா மைக்கு தான் மாத்தணும், வேற வழியில. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். கொஞ்சம் உங்களுக்கு அந்த நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும், ஏன்னா மைக் உள்ள இருக்கு. என்னோட மைக் பாத்தீங்கன்னா நான் ஹெல்மெட் வச்சிருக்கிறதுனால நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். பட் வந்துட்டு பைக்கோட சவுண்டு கேட்குமான்னா டவுட் தான். கொஞ்சம் கொஞ்சம் கேட்கலாம். நல்லா த்ராட்டில் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்ட் கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹை ஸ்பீட், நாட் ரொம்ப ஹை ஸ்பீட் கிடையாது, பட் ஒரு 80-100 க்ரூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைவேஸ்லாம் காத்தும் இருக்கும் கொஞ்சம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டைம்ல அந்த விண்ட் நாய்ஸ் நிறையவே இருக்கும். எனக்கு ஹெல்மெட் கூட ஒரு பயங்கர விண்ட் நாய்ஸ் கேட்குது. கண்டிப்பா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு தெரியல. புது மைக் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். அது வந்துச்சுன்னா அதுல எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டேம்க்கு அலோவ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலயும் மழை. இன்னைக்கு ஆக்சுவலா மழை இல்லை, பட் எல்லா இடத்துலயும் மழை, லேண்ட்ஸ்லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் க்ளோஸ் பண்ணி இருக்கிறதா வந்துட்டு ஒரு நியூஸ் நான் படித்தேன். ஓப்பனா இருந்தா நம்ம மேலே போய் பார்க்கலாம். இப்படி இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே போயிட்டு போட்டோகிராஃப்ஸ், வீடியோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி வந்துட வேண்டியதுதான். நாங்கள் பிளான் பண்ண டைமே பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லியராக கிளம்பலாம். ஒரு ஏர்லியர் இந்த சென்ஸ் ஒரு 10 o'clock அந்த மாதிரி கிளம்பிக்கலான்னு பார்த்தோம். 10-9:30 அந்த மாதிரி. பட் நம்ம பிளான் பண்ணால் அது வேற மாதிரி நடக்குது, வேற ஒரு மாதிரி நடக்குது. ஸோ நாங்கள் 9:30க்கு பிளான் பண்ணி கடைசியில் 11:30 தான் கிளம்பினோங்க. போயிட்டு வர வரைக்கும் மழை வராமல் இருந்தா சரி. vlogging பண்றது கூட ஈஸிங்க. இந்த மைக் செட் பண்றது, கேமரா செட் பண்றது, கேமரா ஆங்கிள் செட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அதாங்க ரொம்ப கஷ்டமான வேலை. லக்கீலி நான் பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ற கேமரா பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ இது வந்துட்டு DJI-யோட Osmo Action 3. நான் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ண, ஒரு 1 month ஆச்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேமராவை நம்ம ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் வேணா, வெர்டிகலா டில்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம், வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இது ஒரு மேக்னெட்டிக் மவுண்ட். நம்ம மவுண்ட் மட்டும் நம்ம ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கிட்டா போதும். கேமரா ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ டில்ட் பண்ணி நம்ம மாட்டும் போது அது மேக்னெட்டிக் அப்படியே வச்சு டக்குன்னு அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ மற்ற கேமராஸ் மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் கழட்டிட்டு திரும்பி நட் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. இல்லைன்னா ஒவ்வொரு டைம் நம்ம நிப்பாட்டி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கேமரா எடுத்து மாட்டி வச்சு டைட் பண்ணிட்டு மாட்டி ஹெல்மெட் போட்டுட்டு ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு வேலைங்க அது. இந்த இதுல அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ இங்க ஒரு போட்டோ எடுக்கலாம். ஒரு சின்ன போட்டோ ஷூட் அந்த இடத்துல. அந்த இடம் நல்லா இருந்துச்சு. அந்த பிரிட்ஜ் பக்கத்துல ஆக்சுவலா பைக்ல பார்க் பண்ணலாம். இங்க சும்மா நின்று பார்க்கலாம். பிரிட்ஜுக்கு மேல நல்லா இருந்துச்சு அந்த இடம். ஸோ அங்க நின்று பைக்ல போட்டோ எடுத்தோம். பொள்ளாச்சி பாத்தீங்கன்னா இன்னொரு 6 கிலோமீட்டர்ஸுங்க. டைம் பாத்தீங்கன்னா 11:50. நம்ம 11:30 கரெக்டா கிளம்பணும். இன்னொரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு பொள்ளாச்சிக்கு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆலியார் டேம் இன்னொரு 22 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம பொள்ளாச்சி என்டர் ஆயிட்டோம். ஃபியூல் அப் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஃபியூல் கம்மியாக தான் இருக்கு.
வாவ், சீனிக்கான ரோட்ஸுங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் ரோட்ஸ். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா பொள்ளாச்சி ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும் பாத்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். மங்கி ஃபால்ஸ் போகலாம். அப்படியா? சரி பரவாயில்ல, பார்க்கலாம். ஆமாங்க, மங்கி ஃபால்ஸ் போயிட்டு வரலாம். யா, ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டோங்க. ஸோ இங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. வால்பாறை, அத்திரப்பள்ளி அப்புறம் மங்கி ஃபால்ஸ், ஷோலையார் எல்லா இடத்துக்கும் விடுறாங்க. இங்கே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால போகலான்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாங்க. மேபி தெரில இன்னைக்கு அலோவ் பண்ணுறாங்க. மழை ஒரு 2-3 நாளாக மழை இல்லையா இங்கே, ஸோ அதனால் மேபி அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மழை வந்தால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதாங்க ஆலியார் டேம். ஸோ நம்ம வால்பாறை வரைக்கும் போக போகிறது இல்லை, ஜஸ்ட் மங்கி ஃபால்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடலான் இருக்கோம். ஸோ இது ஒரு பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். நாங்கள் ஆக்சுவலாக ஆலியார் வரைக்கும் தான் போகலாம். ஆலியார் வரைக்கும் போயிட்டு மழை போயிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். ஸோ தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. ஸோ போயிட்டு ஒன்றும் பார்க்குறதுக்கு அங்கே எதுவும் இல்லை. சரி, ஓகே, அப்படியே வந்துட்டோம். இன்னொரு 4-5 கிலோமீட்டர்ஸ் போனால் மங்கி ஃபால்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மக்கள் எங்களுக்குலாம் தெரியுதுன்னு தெரியல, சின்னதாக தெரியுது பாருங்க அந்த இடத்துல. அந்த அருவி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, கவி அருவி. இதுதான் வந்துட்டு மங்கி ஃபால்ஸ். இப்போ அவங்க ஆக்சுவலாக விடல, கவி அருவி அடைக்கப்பட்டுள்ளது போட்டிருக்காங்க. கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி வரதுனால விடல. பட் வால்பாறையெல்லாம் போகலாம், ஃபால்ஸ்க்கு விடல. கீழே ஆக்சுவலாக கேட்டதுக்கு அதிரப்பள்ளி, மங்கி ஃபால்ஸில் அலோவ் பண்ணுறதா தான் சொன்னாங்க. பட் இங்கே அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. தெரியுதா, தண்ணி வருது பாருங்க கீழே. ஸோ இங்கெல்லாம் நிற்க முடியாது, ஏன்னா அதில் ஓப்பனாக இருக்கிறதுனால இங்கே வீடியோஸ் எடுக்க விட மாட்டேன்றாங்க. ஓகே, கிளம்பலாம் இங்கேருந்து. தண்ணி ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, அதான் விட மாட்டேன்றாங்க. சரி, அட்லீஸ்ட் வந்ததுக்கு வெளியே இருந்த ஃபால்ஸை பார்க்க முடிஞ்சது. ஸோ ஓகே, ஃபைன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் மேபி சான்ஸ் கிடைச்சா நம்ம கண்டிப்பாக வரலாம். மக்கள், இதுதான் வந்துட்டு ஆலியார் டேம். திருப்பி கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். பொள்ளாச்சி வரைக்கும் வந்துட்டு எண்ணெய் குடிக்காட்டி எப்படி? நம்ம திருப்பி இப்போ கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். ஆக்சுவலாக பிளான் படி பார்த்தீங்கன்னா ஆலியார் வரைக்கும் தான் போகிறதா ஃபர்ஸ்ட் பிளான் இருந்துச்சு. ஸோ அதுங்க போனதுக்கப்புறம் நாங்கள் அங்கே விசாரித்தோம். சரி, இங்கே வந்து மேலே விடுறான்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் போய் டிக்கெட் எடுத்தோம். பட் கீழே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிக்கெட் கவுண்டரில் அதிரப்பள்ளி அப்புறம் மங்கி ஃபால்ஸில் அலோவ் பண்ணுறதா சொன்னாங்க. நான் மேலே போய் பார்த்தா எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ
ஸோ நாங்கள் அதுக்கு மேலே எங்கேயும் போகல. ஜஸ்ட் மங்கி ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு சும்மா ஒரு மங்கி ஃபால்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 kilometers உள்ளே போனோம். அப்புறம் நம்ம திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கேயும் போகல. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பாக உங்களை நான் இன்னொரு ரைடில் மீட் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோஸை. இன்னும் நிறையா புது வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, Arshad signing off.